ஏன் சுந்தர இவ்வளோ கஷ்டத்தில் இது தேவையா இது? எனக்கு எல்லாமே அவன் தானே. அவனு செய்யாம யாருக்குண்ணே செய்ய போகிறேன்? ஏன்பா ஆட்டோ புக் பண்ற? அதான் நம்ம கிட்ட கார் இருக்குல்ல, நீ கார்லயே போலாம்ல. இல்லைம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோவில் போகணுன்னு தோணுது. சார் ஓடிபி சார் 1225. அண்ணா, சுந்தர் ஃப்ரெண்டு தாசன் தானே? சார் நீங்க கூட அந்த டிவியில் பாட்டு பாடுற மெர்வின் ஜோ தானே? உங்க பாட்டுன்னா என் பேரை விரும்பி கேட்பான் சார். ஸ்கூல்ல சொல்லித்தர ரைம்ஸ் மாதிரி ஓயாம பாடுவான் சார். இப்ப கூட ஒரு கானா பாட்டு போட்டீங்களே, எங்க ஸ்டாண்ட்ல செம ஆட்டம் சார். சூப்பர் சார். ஆட்டோ வண்டி அடியா, சிக்னல் போட்டாங்க. சார் 130 ரூபாங்க சார். சார் சேஞ்ச் இல்லைங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டுண்ணா. சார் ஒரு நிமிஷம் சார். சுந்தர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அவரும் எனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அப்படிங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காஃபி வித் ஆஷி. இன்னைக்கு நம்ம ஷோவில் இணைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மியூசிக்கை கேட்டு டான்ஸ் ஆடாதவங்களே இல்லை. ஏன்னா இவரோட இசை எல்லாரையும் மயக்கி இருக்கு. லெட் மீ வெல்கம் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயர் 2025, மிஸ்டர் மெர்வின் ஜோ. ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ சார். 2025ஓட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இயேசுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய இந்த உயர்வுக்கு அவர் தான் காரணம். செகண்ட் திங், நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் என்னுடைய இந்த ஜேர்னியில் வந்து அவங்க தான் என்னை வந்து ஃபுல் ஆஃப் ஆல் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. மியூசிக் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது மூலமாக நான் நல்ல மியூசிக்கை மக்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் எனக்கு இந்த அவார்ட்ஸ், பாராட்டு, கைத்தட்டுகள் இதெல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட். உங்கள் மியூசிக்கை கேட்குற எல்லாருக்குமே என்ன ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஆக்சுவலி என்னுடைய மியூசிக் கேட்குற எல்லாருக்குமே வந்து நான் அன்பை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். லைக் வந்து இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிரிஞ்சாக கூட ஃபீல் ஆகலாம். பட் வாட் எவர், ஐ வாண்ட் டு ரீஇன்ட்ரடியூஸ் லவ் டு எவ்ரி ஒன் த்ரூ மை மியூசிக். ஸோ என்னுடைய மியூசிக் கேட்குறவங்களுக்கு இந்த உலகத்திலே அன்பு தான் எல்லாமே. அன்பை தவிர்த்து பெருசாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ண விரும்புகிறேன். உங்கள் மியூசிக்கை கேட்கும் போது நல்லாவே தெரியுது அன்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ மெர்வின் ஜோவை பொறுத்த வரைக்கும் அன்புனா என்ன? இந்த கேள்விக்கு நானும் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? இதான் நான். என்னை எல்லாரும் சின்ன வயசில் குட்டின்னு கூப்பிடுவாங்க. என்னை செல்லமாக கூப்பிட்றதுக்காக எங்கள் அப்பா வச்ச பேர். இவன் என் ஃப்ரெண்டு விக்கி. நான் எங்கே போனாலும் என் கூடயே வருவான். இதுதான் எங்களோட ஃப்ரெண்டு பாயாசம். ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு பாயாசத்தை பக்கம் வந்தப்போ, என்னடா பெரிய மனுஷனுங்களா, கப்பல் கவுந்துச்சாண்ணா, பூஜை தொங்க போட்டு உட்காந்துக்கிறீங்க? ஆமாம், உன் தாத்தா வாங்கிட்ட கப்பல் தான் கவுந்துச்சு. என்ன இப்போ? தோடா காலை நான் தான் கேட்சேனா? ஏதோ பையன் சீரியஸாக இருக்கான்னு கேட்டா என்னையே ஓட்டுறியா? அது ஒன்றும் இல்லை பாயாசம். உனக்கு எப்படி பாயாசம்னா ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி குட்டிக்கு காலையிலேருந்து கீபோர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அது என்னடா
காலில் இருந்து காலையில சர்ச்சில் அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. வாசிக்கிறது தான் உன் கீபோர்டில் போய் வாசிக்கிறா. என் கீபோர்டில் கையை வச்ச அவ்வளோதான் உன்னை. இல்லை பாயசம், சூர்யா நான் சொன்னது கரெக்டு தான். வாசிச்சா நான் என் கீபோர்டில் தான் வாசிப்பேன். கீபோர்டா எங்கே விற்கும்? எவ்வளோ இருக்கும்? எவ்வளோன்னு தெரியல. ஒரு வாட்டி புதுப்பால் தண்டுக்கிற கடையாண்ட பார்த்தேன். இதோ இந்த புது பாலமா? டேய் இருடா, நானும் வரேன்டா. டேய் தம்பி, அங்கிள் இந்த கீபோர்டு என்ன விலை? இந்த கீபோர்டா 27,000 ரூபாப்பா. என்னது 27,000மா? ஓகே, கிறிஸ்மஸ் சரி வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்ன இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டு இருக்கான்? அதான்ப்பா, கீபோர்டு வாங்க போறேன்னு சொன்னான். சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு வாசிக்க போறேன்னு சொன்னான். போய் தூங்கிட்டான். சாருக்கு புதுசு புதுசா ஆசைலாம் வந்துச்சு போல இருக்கு. டேய் நான் வந்துட்டேன், வாடா போலாம். நேத்து உங்க அப்பாவை தேடின்னு 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எப்போ வந்தாங்க? அன்னைக்கு நம்ம பாயச கடையில இருந்து கீபோர்டு பார்க்க போனோம்ல, அப்ப வந்தாங்க. ஓ சரி சரி. எப்படி கீபோர்டு வாங்க போற? உன் அப்பாட்ட சொல்லிட்ட? அவரே பாவண்டா, ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறாரு. அப்புறம் எப்படிடா வாங்க போற? அன்னைக்கு மிளகா பட்டா சாங்க நம்ம சின்ன மார்க்கெட் போனோம்ல, அப்போ அங்க பசங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்களே, அந்த வேலைக்கு போறோம். வேலைக்கா? எப்போ போக போறோம்? ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போவோம்ல, அப்போ போறோம். டேய் டியூஷன் அக்கா கேட்டா என்னடா சொல்றது? பாடா பாத்துக்கலாம். உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குதே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. வீதியோரம் கண்ட பூவை கேள்வி ஒண்ணு கேட்டேன். ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறியே. பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டேன். ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே. என்ன பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு, அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டில் கவலைய மறந்துட்டேன், இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது, மனசிங்க ரெக்க கட்டி பறக்குது. ஆனந்த தாமரை பூக்குது, வர்ணிக்க முடியலையே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குது. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது.
இங்க என்ன பண்ணுகிறானுங்க இவனுங்க? ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறானுங்க. வரட்டும், சாயந்தரம் வரட்டும், வச்சுக்கிறேன். வரட்டும் இன்னைக்கு. போகிற செல்லம் கொடுத்து திமிரு தலைகேறி ஆணவத்தில் ஆடுறான். இப்ப எதுக்கு வீட்டுல சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? எல்லாம் நீ கொடுக்க செல்லம் தாண்டி. ஆமா, இவருக்கு ஒரு வேலையே இல்ல. எப்ப பாரு பிள்ளை சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாரு. நம்மள ரச்சிக்க அம்மா. வாப்பா, டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? என்ன ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? இல்லப்பா, இனி ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்கே தரலப்பா. நானும் விக்கியும் டியூஷன்ல சும்மா தான்ப்பா இருந்தோம். எப்படிப்பா கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? ஸ்கூலுக்கு போனதானே கொடுப்பாங்க. நீ தான் ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டோட பொறுக்கிட்டு இருக்கிய, எப்படா கொடுப்பாங்க? அச்ச நபர். இல்லப்பா, அன்னைக்கு நான் சர்ச்சில் சூரியனோட கீபோர்டில் வாசிச்சேன்னா அதுக்கு அவர் என்ன தலையிலேயே அடிச்சு வாசிக்கிறதா தான் உன் கீபோர்டில் போய் வாசின்னு சொல்லிட்டாரு. அதனால தான்ப்பா கீபோர்டு அங்கே நான் வேலைக்கு போனேன். சாரிப்பா. சரிப்பா. சார், இந்த கீபோர்டு என்ன விலை சார் இது? இதுவா? இது 27,000 சார். 27,000? நீங்க என்ன சார், அன்னைக்கு 2 பசங்க வந்தாங்க, அவங்க ஷாக் ஆன மாதிரியே ஷாக் ஆவறீங்க? அன்னைக்கு வந்த பசங்களா? என்ன சார் பேசிக்கிட்டாங்க? வந்தானுங்க, விலையை கேட்டானுங்க, கிறிஸ்மஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வாங்கிக்கிறேன்னு அப்படியே போயிட்டானுங்க. சத்தியமா அவனால வாங்க முடியாது. நான் கஷ்டப்பட்டாலும் என் புள்ள கஷ்டப்படக்கூடாது. அவன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன். டேய், ஸ்கூலுக்கு போனோமா, படிச்சோமா, பாஸ் ஆனோமான்னு இருக்கணும். அதை விட்டு கீபோர்டு வாங்குறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்த கைய காலை வச்சு போட்டுருவேன். புரியுதா? பையனை திட்டுமே. சரி, புரிஞ்சுப்பான். சார் சரிங்க சார். ஏன் சுந்தர இவ்வளோ கஷ்டத்தில் இது தேவையா? இது எனக்கு எல்லாமே அவன் தானே. அவனுக்கு செய்யாம யாருக்குன்னு செய்ய போறேன்? கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குறப்பா. இவ்வளோ நாள் சைலன்ஸாகவே இருந்துட்டியே, கீபோர்டு வாங்குறத பற்றி குட்டிக்கிட்ட எப்போ சொல்ல போற? காத்தால தூங்கி எஞ்சோடனே குத்துருவோண்ணே. டேய் குட்டி, இங்க பாடுறா. இங்க பாடுறா, அப்பா உனக்கு என்ன வேணும் பாடுறா. ஏய் குட்டி, எந்திரா. இங்க பாடுறா, அப்பா உனக்கு என்ன வேணும் பாடுறா. எந்திரா. இங்க பாடுறா, உனக்கு பிடிச்சது வேணும் பாடுறா. எந்திரா. கீபோர்டா எனக்கா? பா தேங்க்ஸ் பா. பா தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் பா. பா தேங்க்ஸ் பா. ஓகேடா செல்லம். ஓகேப்பா. பா, கிறிஸ்மஸ்க்கு புது கீபோர்ட்னா புது ட்ரெஸ் தானேப்பா? ஆமாப்பா. ஆமா. இப்ப எதுக்குங்க புது ட்ரெஸ்? இப்பதானே கீபோர்டுக்கெல்லாம் செலவு பண்ணீங்க. எல்லாம் நம்ம குட்டிக்கு தானம்மா.
நான் தாசனா நோ தாசனா வாசுந்தர நான் புது துணி எடுக்க கை மாத்தா 2000 ரூபாய் கேட்டிருந்தேண்ணா. வச்சுக்கப்பா. நான் பொங்கல் கழிச்சு குத்துறேண்ணா. குட்டி தானே செய்கிற, எப்போ வேணாலும் கூட. வரேண்ணா. பாயாசம் நான் ஏரி மேல காத்தாடி விட போறோம். பாய். டேய் பார்த்து போங்கடா. டேய் டாடா நூலை வர ஒழுங்கா தான் விடாண்டா. ஏய் என்னடா லொட்டா இது நூல் விடவும் முடியல நூல் சுத்தவும் முடியல. எங்க இருந்துடா அத்திரம் வந்த இதை நான் என்னடா பண்றது? இப்பதான் எங்க அப்பாவே எனக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போய் நான் எப்பரா கேக்குறது? அதான் வீட்டுல இருந்த வாட்டர் பாட்டில வச்சு நானே செஞ்சுட்டேன் ஒண்ணு. குட்டி எங்கம்மா குட்டி? அவன் காலையிலே விளையாட போயிட்டானுங்க. நான் போய் பார்க்குறேன். ஏய் பாயாசம் பசங்களை பார்த்தா? வந்தானுங்கண்ணா. ஏரி மேல காத்தாடி விட போறேன்னு சொன்னாங்கண்ணா. ஏரி மேலியா? சரி வரேன்டா. குத்துது குத்துது. டேய் எங்க வந்து விளையாடுது பத்தியாது? திமிரு பிடிச்சது. இத வரேன். தட்டு தட்டு நல்ல மேல எழுப்பு. காத்தாடி விட தெரியுமா தெரியாதாடா உனக்கு? டேய் நூலை விடுறா, மாட்டுதுடா. டேய் விக்கி. அப்பா குட்டி. ஏய் ஏய் குட்டி அப்பா கால் மாட்டேது, நீ போயிடு. கிறிஸ்மஸ்னா என்னப்பா? கிறிஸ்மஸ்னாவாப்பா? கிறிஸ்மஸ்னா தியாக அன்பு. தியாக அன்புனா? நம்மளை படைச்ச பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாருடைய பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்க அவர் ஒரே மகன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புனது தான் தியாக அன்பு. பிதா ஏன் அவர் மகனை நமக்காக அனுப்பணும்? நம்ம செய்யற பாவங்கள் பிதாவையும் நம்மையும் பிரிக்குது. மீண்டும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு வர பனிஷ்மெண்ட் எல்லாம் இயேசு மேல விழுந்து சிலுவையில நமக்காக பலியா கொடுத்தாரு. மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்து அவர் நம்புற எல்லாருக்கும் பரலோகத்தையும் கொடுக்கிறார். பிதா ரொம்ப நல்லவர்லப்பா, நமக்காக அவர் பையனையே கொடுத்துருக்காரு. அப்பா மற்றவங்களுக்காக நீ என் உயிரியை கொடுத்துருவியாப்பா? ஏ குட்டி, நீ என் உயிர்ரா.
உனக்கு ஒன்றுனா ஏன் உயிரை கொடுப்பேன்டா, உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா செல்லம். அப்பா மகனா அப்பா அப்பா மகனா அன்னைக்கு நான் வாழ எனக்காக அவர் உயிரை கொடுத்தார். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் என் அப்பா. ஐ லவ் யூ அப்பா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்.